ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வொர்க் டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 கேட்கப்பட்ட அறிவியல் கேள்வி பதில் தான் பார்க்க போகிறோம். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஜென்ரல் சயின்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பாலிட்டி, ஐஎன்எம், யூனிடேட் எல்லாமே வீடியோஸ் வந்து போட்டாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து சயின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த டேர்ம் சயின்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் சயின்ஸ், அறிவியல் என்னும் சொல்லோட தோற்றுவாய் மொழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி லத்தீன். பொருள் உணராமல் கற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதம் மற்றும் அறிவியல் சூத்திரங்களை மனப்பாடம் செய்ய பயன்படுகிறது. திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்யும் முறை. 3 பார்த்தீங்கன்னா சேமிக்கப்பட்ட தரவை புரிந்து கொள்வது தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து சொல்கிறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின், மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்கள். கார்போட்ரோக்சி கேசிரேசியா அப்படின்னா என்ன வரும்? பெர்டாகோசிரஸ் வருது. அடுத்தது விக்டோரியா பொலிவியானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூஹெர்பேரியம். தேர்ட் பாருங்கள், இம்ஃபேசியன் ஸ்பேனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபோகார்டுகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐக்ஃபோமியா அக்யூவாட்டோரியன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2413. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர் பாசனம் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம். இது ஒரு ஜாகிரஃபி கொஷின்ஸ். ஓகேவா? அடிக்கடி படிச்சுட்டே இருப்பீங்க. 10th ஜாகிரஃபி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து தெரியும். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர் பாசனம் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் கொஷின், கூற்று காரணம் பாருங்கள். கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறதுன்றாங்க. காரணம் வைரமானது அதிக ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டிருக்கு. பாருங்கள், ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்றாங்க. சரியா? கூற்று என்ன? கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்துகிறாங்க, ரைட்டு தான். ஆனால் வைரமானது அதிக ஒளி விலகல் குறியீட்டை கொண்டிருக்குன்றாங்க. சரியா? ஆனால் இது வந்து அது விளக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், மின்னோட்டத்தோட அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். மின்னோட்டத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆம்பியர். 168வது ஐநா பொதுக்குழு டேஸ் ஆண்டின் சர்வதேச மண் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, சர்வதேச மண்ணாண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் இஸ் ஆன்சர் சி. மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்குவதற்கான திட்ட வரையறையை எதனை பின்பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிளிமீன். நெக்ஸ்ட் கொஷின், பின் வருவனவற்றுள் எது ஹைட்ராக்சைடு சேர்மங்களோட காரத்தன்மையின் சரியான வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரியா? SbH3, AsH3, BH3, NH3. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், யூகேரியட் செல்லில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உட்கரு. கூற்று தேவையே கண்டுபிடிப்பின் தாய். காரணம் யார் கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லையோ அதன் தவறுகளை மீண்டும் செய்ய நேரிடும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? ஏஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது என்ன சொல்கிறாங்க, ஏக்கு சரியாக விளக்கம் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சில வேட்டையாடும் உயிரினங்கள் அவற்றின் நிறத்தின் காரணமாக சில சாத்தியமான இரையை உண்பதை தவிர்க்க கற்றுக்கொள்ளும். அதே போல மற்ற இனங்கள் உண்பதை தவிர்ப்பதற்காக அதே நிறத்தை பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை சில உயிரினங்கள் உருவாக்கியுள்ளன. இருப்பினும் அவற்றிடமே சில விரும்பத்தகாத அல்லது நச்சு ரசாயனங்கள் உள்ளன. இந்த நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி மிமிக்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ. கதிரியக்க ஐசோடோப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயத்தை வந்து சீராக்க, அதாவது செயல்படுத்துறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. கதிரியக்க அயோடின் அப்படின்னா முன்கழுத்து கலலை. கதிரியக்க இரும்பு 59 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகையை வந்து அடையாளம் காண்றதுக்காக. கதிரியக்க பாஸ்பரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் நோய் சிகிச்சைக்காக கதிரியக்க பாஸ்பரஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. சரியா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தனிம வரிசை அட்டவணையில் 3 வகையான தனிமங்களை கொண்டுள்ள ஒரே ஒரு தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தனிம வரிசை அட்டவணையில் 3 வகையான தனிமங்களையும் கொண்டுள்ள ஒரே ஒரு தொகுதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு கரைசலோட pH மதிப்பு 4 அப்படின்னா அதோட OHோட அயனி செறிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 × 10⁻−10m. ஓகே, 1 × 10⁻−10m. கீழ்கண்டவற்றுள் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நீர் தேவை, CO2 கார்பன் டை ஆக்சைடு தேவை, சூரிய ஒளி தேவை, கண்டிப்பாக நமக்கு வந்து பச்சையம். இதெல்லாம் இருந்தால் தான் ஒளிச்சேர்க்கையே வந்து நடக்கும். ஓகேவா?
அக்னிகுல் காஸ்மோஸ் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கான முதல் காப்புரிமையை பெற்ற தயாரிப்பின் பெயரை குறிப்பிடவும் பண்றாங்க. ஆப்ஷன் பி 3D அச்சிடப்பட்ட ராக்கெட் என்ஜின். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 3D அச்சிடப்பட்ட ராக்கெட் என்ஜின். ஒரு பேருந்து மணிக்கு 52 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அதன் மீட்டர் பெர் வினாடி அளவில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எழுதணும் அப்படின்னா ஆப்ஷன் பி 24.6 மீட்டர் பெர் செகண்ட். நோய் தடுப்பாற்றல் உடலின் சொந்த செல்கள் மற்றும் திசுக்களை தாக்கும் நிலை. இது பொதுவாக உடல் சுய ஆன்டிஜனுக்கு எதிரான சகிப்புத்தன்மை கொண்டுள்ளது. இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் சகிப்புத்தன்மை தோல்வியடைகிறது அல்லது சுய ஆன்டிஜனுக்கு எதிராக முழுமையடையாது. இது டி லிம்போசைட்டுகள் அல்லது பி லிம்போசைட்டுகளின் உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. உடலின் இயல்பான சகிப்புத்தன்மை குறைந்து நோய் எதிர்ப்பு அமைப்பு உடலின் சொந்த திசுக்களை சுயமாக அங்கீகரிக்க தவறினால் இந்த நோய் உருவாகிறது அப்படின்றாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்கண்டவனை பின்வரும் எந்த நிபந்தனை குறிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் பி தான், தன்னுடல் தாக்கு நோய். ஓகேவா? ஆன்சர் பி தன்னுடல் தாக்கு நோய். கீழ்கண்டவற்றில் இயற்கையான நானோ பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மயிலிறகு தான். இயற்கையான நானோ பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மயிலிறகு. சைலம் திசு. சைலம் திசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அதால் ஆனது அப்படின்னா ட்ரக்கீடுகள், நார்செல்கள், வெஸ்லஸ்கள் மற்றும் பாரன்கைமா. ஓகேவா? ஆப்ஷன் டி. வளரும் நாடுகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54.7%. 155வது கொஷின். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. அடுத்தது மாணவர்களுக்கிடையே அறிவியல் மனப்பான்மையை எவ்வாறு வளர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 தான். சரியா? 2 மற்றும் 3 என்ன அப்படின்னா மாணவர்களை கேள்விகள் கேட்கவும் அதற்கு பதிலினை கண்டறியும் ஊக்குவிக்கணும். அன்றாட வாழ்வில் அறிவியல் முறைகளை பயன்படுத்த ஊக்குவிக்கணும். ஓகேவா? சுண்ணாம்பு நீரை பால் போல மாத்திர வாயு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அதை பால் போல நமக்கு பால் போல காட்சி அளிக்குது இல்லையா, அது என்ன வாயு அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. VHF மற்றும் UHF அலைவரிசையில் டிவி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. சரியா? எந்த 2 இதில் அலைவரிசையில் டிவி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா VHF UHFன்ற அலைவரிசையில் தான் டிவி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. பின் வருவனவற்றுள் எது லூயிஸ் அமிலம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH3 தான். என்ன? லூயிஸ் அமிலம் நமக்கு கிடையாது. அடுத்த கொஷின் கூற்று காரணம் பாருங்க. நல்ல உரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். காரணம் சிறிது காரத்தன்மை கொண்டவன் தாவரங்களின் வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவை. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஏ என்பது சரி, ஆர் என்பது சரி. வகைப்பாட்டியலோட படிநிலையில் கீழ்நிலையில் உள்ள அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றினம் தான். வகைப்பாட்டியலின் படிநிலையில் கீழ்நிலையில் உள்ள அலகு என்ன அப்படின்னா சிற்றினம். நெக்ஸ்ட் கொஷின். காலா, அசார், கருங்காய்ச்சல் கீழ்கண்டவற்றுள் எவற்றால் உண்டாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்மேனியா, டோனவானி. ஓகேவா? காலா, அசார், கருங்காய்ச்சல் கீழ்கண்டவற்றுள் எவற்றால் உண்டாகிறது? லீஸ்மேனியா, டோனவானி. ஆப்ஷன் பி. கூற்று காரணம். கூற்று வளிமண்டல சுழற்சி பல்வேறு அளவுகளினால் ஆன காற்று சுழிகளால் வகைப்படுத்தப்படும். ரைட்டு. வளிமண்டலத்தில் மாசுக்களை கரைப்பதிலும் கடத்துவதிலும் வளிமண்டல காற்று சுழிகள் முதன்மை பங்கு வகிக்கின்றன. ரெண்டுமே ரைட்டு தான். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட். பின் வருவனவற்றுள் எந்த வேதிப்பொருளானது சமையல் எரிவாயு LPG உருளைகளில் அடைக்கப்படும் எரிவாயுவில் சேர்க்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தில் மெர்காப்டன் தான் என்ன பண்ணியிருக்காங்க? சேர்க்கப்பட்டிருக்கு. பின் வருவனவற்றுள் எந்த வேதிப்பொருளானது சமையல் எரிவாயு LPG உருளைகளில் அடைக்கப்படும் எரிவாயுவில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எத்தில் மெர்காப்டன். கீழ் வருவனவற்றுள் எது என் வழி மட்டுமே வழி அல்ல என்ற வாக்கியத்தின் மூலம் விளங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேவா? ஆப்ஷன் சி திறந்த மனப்பான்மை. ஆப்ஷன் சி திறந்த மனப்பான்மை. ஹப்பல் விதி எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா ஆப்ஷன் டி டாப்ளர் விளைவு அடிப்படையாக கொண்டது.
கீழ்கண்ட நூல் ஐசக் நியூட்டனால் 1685 டு 1686 எழுதப்பட்டது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பிரின்சிபியா மேத்தமாட்டிக்கா ஆப்ஷன் டி. பகல் நேரத்தில் சுற்றுச்சூழல் வீழ்ச்சி விகிதம் இவற்றின் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2, 3. சரியா? காற்றோட வேகம், சூரிய ஒளி, நிலப்பரப்போட அம்சங்கள். இந்த முகிலுரை மட்டும் வராது. ஆன்சர் இந்த 3. சரியா? கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு பாக்டீரியம் உணவை நஞ்சாக்குவதில் பங்கு பெறுகிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எது? கிளாஸ்டிரியம் போட்டுலினம். இந்த பாக்டீரியம் தான் என்ன பண்ணுது? உணவை நஞ்சாக்குதல பங்கு பெறுது. நிறுவனத்தின் திறனை உயர்த்துவதற்காக கட்டை விரல் விதிமுறைக்கு பதிலாக அறிவியல் பூர்வ வேலை பகுப்பாய்வு மூலம் வளர்ச்சியடைந்த முறைகள் பயன்படுத்த வேண்டும். கட்டை விரல் விதி என்பது மேலாளர் தனது தனிப்பட்ட தீர்ப்புகள் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவாகும். டைலரின் கருத்துப்படி சாதாரண சிறிய உற்பத்தியை கூட அறிவியல் பூர்வமாக திட்டமிட இயலும். இது மனித திறனையும் நேரத்தையும் சேமிக்க உதவும். பின் வருவனவற்றுள் இந்த பத்தியில் எது சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க, குறிப்பிடலை அப்படின்னா டைலரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்டல் விரை விதி நிறுவன செயல்திறனை அதிகரிக்கும் அப்படின்றாங்க. இதுதான் இதில் சொல்லலை. ஓகேவா? தானிய பயிர்களில் வைக்கோல் இலையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி பாஸ்பரஸ். தானிய பயிர்களில் வைக்கோல் இலையினை அதிக தேவைப்படும் தனிமம் என்ன அப்படின்னா பாஸ்பரஸ். கீழ்கண்டவற்றுள் வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள் என்னென்ன அப்படின்னா சிவப்பு, பச்சை, மஞ்சள். வண்ண தொலைக்காட்சி அமைப்போட முதன்மை நிறங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்ன? சிவப்பு, பச்சை, மஞ்சள். எந்த நிலையில் மைட்டோகாண்ட்ரியாவின் டிஎன்ஏ இரட்டிக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G2 நிலையில் தான் என்ன ஆகுது? மைட்டோகாண்ட்ரியாவோட டிஎன்ஏ இரட்டிக்கின்றது. நெக்ஸ்ட், டேஸ் என்ற குருதி பிரிவினை சார்ந்தவர் உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படுவார். ஓ பாசிட்டிவ் பிளட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடையாளர், உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா எங்கே அமைஞ்சிருக்கு? விழுப்புரத்தில் அமைஞ்சிருக்கு. தானிய பயிர்களில் வைக்கோல் இலையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் இப்போ தான் பார்த்தோம், பாஸ்பரஸ். சூரியனில் எந்த வாயு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் வாயு தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், மியாசிஸ் பகுப்பில் மறுச்சேர்க்கை நடைபெறும் நிலை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி முதல் நிலை. மியாசிஸ் பகுப்பில் மறுச்சேர்க்கை நடைபெறும் நிலை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி முதல் நிலை. விஞ்ஞான அணுகுமுறையுடன் தொடர்பு படுத்தப்படாத பண்பை அடையாளம் காண்க அப்படின்னா ஆப்ஷன் டி வரும். என்ன அப்படின்னா பக்கச்சார்பான. கீழ்கண்ட சொற்றொடர்களில் உயிரி வாயு ஆலையுடன் தொடர்புடையது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா 1, 2, 4. ஓகேவா? கழிவு குழம்பை கையாளுவது கடினம். ரைட்டு. வாயு உருவாக்கும் மெதனோஜெனிக் பாக்டீரியா தீவிரமானது. வாயு சேகரிப்பு எளிதானதுன்றாங்க, தப்பு. pH முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ 1, 2, 4 சரி, 3 மட்டும் தப்பு. பாருங்க 1, 2, 4. அதிக அளவு நைட்ரஜனையும் உள்ளடக்கிய உரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி யூரியா தான் என்ன அதிக அளவு நைட்ரஜனை உள்ளடக்கி இருக்கு. குளிர்காலங்களில் ஏன் பறவைகள் தனது சிறகை விரிச்சு கொண்டு அமர்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அதிக காற்றை உள்ளடக்கிறதுக்காக தான். சரியா? கீழே கொடுக்கப்பட்டதில் எது கருத்து கற்றல் முறையை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஒப்பிட்டு காரணங்களை கூறுதல். மரபணு பெயர்ச்சி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ சீவால் ரைட் விளைவு. மரபணு பெயர்ச்சி சீவால் ரைட் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், இவற்றில் எது பாலின வழி மரபேற்றத்தின் உதாரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தான் ஹீமோஃபிலியா. இவற்றில் எது பாலின வழி மரபேற்றத்தின் உதாரணமாகும் அப்படின்னா ஆப்ஷன் டி ஹீமோஃபிலியா. கீழ்கண்டவற்றில் கிரே என்பதோட அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சின் அழகு அப்படின்றாங்க. கிரே அப்படின்னா எதோட அழகு? கதிர்வீச்சோட அளவு. இந்த கொஸ்டின் 10th இருக்கும். டான் சிண்ட்ரோமில் காணப்படும் குரோமோசோம்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டான் குரோமோசோம்களை.
நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்க. நிலை உராய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது. இயக்க உராய்வு அப்படின்னு பார்த்தா பொருள்கள் இயக்கத்தில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு உருளும் உராய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த உராய்வு. அடுத்தது திரவ அடுக்குகளுக்கிடையான உராய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகியல் உராய்வு. அப்போ 4 3 2 1 தான் என்னது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. என்பிகே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்பிகேனா என்ன? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது என்பிகே. செரஸ் என்பது என்னன்னு பார்த்தோம். செரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகோள். செரஸ்னா என்ன? சிறுகோள். செரஸ்னா என்னன்னு பார்த்தோம், சிறுகோள். அடுத்தது அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோமின் தான். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே ஒரு அலோகம் என்னது? ஆப்ஷன் பி புரோமின். பொட்டாஸ் படிகாரம் என்பது டேஸ் கலந்த கலவையாகும் அப்படின்னா பொட்டாசியம் சல்ஃபேட் மற்றும் அலுமினியம் சல்ஃபேட். பொட்டாஸ் படிகாரம் என்பது டேஸ் கலந்த கலவையாகும். என்னது? பொட்டாசியம் சல்ஃபேட் மற்றும் அலுமினியம் சல்ஃபேட். கூற்று காரணம் பிரையோஃபைட் தாவரங்கள் மண்ணரிப்பை தடுக்குது. ஸ்பேக்னம் அதிக பொருளாதார மதிப்புடையவை. காரணம் ஸ்பேக்னம் அதிக நீரை உறிஞ்சக்கூடியது. எனவே பண்ணை நாற்றங்கால்களில் பயன்படுத்தப்படுகிறது. பீட் என்ற நிலக்கரியை போன்ற விலை மதிப்புடைய எரிபொருள் ஸ்பெக்னத்திலிருந்து பெறப்படுகிறது அப்படின்றாங்க. ஆன்சர் வந்து சி. என்ன? கூற்று ஏ. காரணம் ஆர் இரண்டும் சரியானவை. காரணம் ஆர் கூற்று ஏவுக்கு சரியான விளக்கம். ஓகேவா? கிளைகாலிஸ் நடைபெறும் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸில் தான் என்னது கிளைகாலிஸ் வந்து நடைபெறுகிறது. மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிலக்கரி ஆற்றல் வந்து சொல்கிறாங்க. கிரெப்ஸ் சுழற்சி நடைபெறும் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியத்தோட மேட்ரிக்ஸ். ஓகேவா? கிரெப்ஸ் சுழற்சி எங்கே நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியத்தின் மேட்ரிக்ஸ். அடுத்தது 2,4,5 டி என்ற களைக்கொல்லியோட ரசாயன பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2,4,5 ட்ரைக்ளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வரும் மூலக்கூறுகளில் எது நுண்ணலை அடுப்பில் உணவை சமைக்க காரணமாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி H2O. அவ்வளோதாப்பா. இதோட 2023 கேட்கப்பட்ட சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஓவர். ஓகேவா? அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணால் அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.